இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தப்புவிப்பாய். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்கள் பாவம் செய்யாதபடிக்கு எச்சரிக்க வேண்டுமென்று. அதாவது நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்களை நாங்கள் நீதிமான்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு அவர்களை நீ எச்சரி என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம், நீதிமான்களும் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி யாராகிலும் ஒரு நீதிமான் பாவம் செய்கிறதை நாங்கள் அறிகிறோமாக இருந்தால் அவர்களிடத்தில் நாங்கள் எச்சரிப்பை விடுக்க வேண்டும். அப்படி எங்களுடைய எச்சரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யாமல் விடுகிறார்களாக இருந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. உண்மையில் ஒருவரை நாங்கள் எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை தேவனுடைய எச்சரிப்பு என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதை செய்யாமல் விடுகிறார்களாக இருந்தால் அவர்கள் பிழைக்கவே பிழைக்கிறார்கள். அதே போல இந்த வசனம் சொல்லுது, அப்படி யாரையாகிலும் நீ எச்சரிக்கிறாயாக இருந்தால் நீ உன் ஆத்துமாவை தப்புவித்து கொள்ளுகிறாய் என்று. யாராகிலும் உங்கள் கண்களுக்கு எதிராக ஏதாகிலும் ஒரு பாவத்தில் விழுந்து போகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களை எச்சரித்து மறுபடியுமாய் மீட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தப்புவித்து கொள்ளுகிறோமா? இல்லாத போனால் எங்களுடைய ஆத்மாவும் அழிந்து விடும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆக எங்களுடைய கண்களுக்கு முன்பாக யாராகிலும் பாவம் செய்கிற பட்சத்தில் அவர்களுக்கு நாங்கள் தேவனை குறித்து தேவனை பற்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாராகிலும் அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறார்களாக இருந்தால் அவர்களுக்கும் நாங்கள் தேவனை குறித்து சொல்ல வேண்டும். ஆக எங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோருக்குமே நாங்கள் முடிந்தவரை தேவனை குறித்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் விட்டால் தேவனை அறிந்து கொண்ட எங்களிடத்தில் தேவன் அவர்களுக்கு ஏன் சொல்லவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்பார். ஆகையால் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தப்புவித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முடிந்தவரை சுற்றி இருக்கிற எல்லோருமே பாவத்திலோ அல்லது அழிந்து போகிற நிலையிலோ இருப்பார்களாக இருந்தால் அவர்களை அந்த நிலைமையிலிருந்து மீட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் தப்புவித்து கொள்ளலாம். Have a nice day.